ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் மேஷத்திலோ கும்பத்திலோ சிம்மத்திலோ துலாத்திலோ இருந்தா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த 18 வயசு பையனுக்கு ஒரு 34 வயசுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இப்ப எப்படி நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உட்காந்து கற்பனையா பண்ண முடியும் அந்த விஷயத்த? ரொம்ப போட்டு பிள்ளை ஜாதத்தை வச்சு அப்பன் ஜாதத்தை பார்க்கறதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு கணவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கணவர் இறந்துட்டார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய ஜாதகம் தான் என்னுடைய கணவரை சாகடிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாதகம் அப்பனுக்காகன்னு சொல்லிக்கிறாரு. அந்த பையனை வந்து ரோட்ல போட்டு அடிச்சு அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு அவங்க அப்பா. ஏன்னா நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் என் வாழ்க்கை சரியில்லை, ஜோசிக்காரன் கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லணும்னா, குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்காதீர்கள். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த பல தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனேன். மூத்த பையன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, மூத்த பையன் ஜாதகம் தான் பேசும், இல்லைனா மூத்த பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, அவங்க ஜாதகம் தான் பேசணும்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தால் இளைய பையன் ஜாதகம் தான் பேசுங்கிறாரு. 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் மூத்த ஜாதகம் தான் பேசணும்னு ஒரு ஜோசியை சொல்கிறாரு. இதில் எது பேசும், எதை எடுத்துகிட்டு போகணும்? இப்போ பிள்ளையை பிறந்துட்டாலே அப்பன் ஜாதகம் வேலை பார்க்காதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பிள்ளைய வயசுக்கு வர வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு மொத்தத்துக்கும் அவங்க அப்பா ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இதில் எது சரியானது? இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பார்க்கணுமா? நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இப்போ என் பொண்ணு ஜாதத்தை பார்க்குறதா, என் பையன் ஜாதத்தை பார்க்குறதா, இல்லைனா என் ஜாதத்தை பார்க்குறதா? இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதுக்கு காரணம், பொதுவாக ஜோசிக்காரங்க ஒரு காலத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஜாதகம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, அந்த பையனுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. அப்போ சாமி எனக்கே ஜாதகம் இல்லை, பையன் ஜாதத்தை வச்சு பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நம்பிக்கையாக என்ன சொல்லியிருப்பார், பிள்ளை ஜாதகம் தான் சார் பேசணும்னு சொல்லியிருப்பார். அது ஒரு நம்பிக்கை. அப்படியே வந்து என்ன ஆகிப்போச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் ஜாதகம் பேசுனா, யாருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமோ அவருக்கு அவருடைய ஜாதகம் மட்டுமே பேசும். அப்போ யாருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமோ அவருக்கு அவர் ஜாதகம் மட்டுமே பேசும். சரியா புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன சார், ஒரு குழந்தையினுடைய ஜாதத்தில் அப்பாவுடைய இப்போ தன்மைகள் தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு குழந்தை ஜாதகம், இப்போ என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகம் பார்க்குறப்ப ஒரு தங்கச்சி இருக்கா கூட, ஆமாம் அந்த பிள்ளை என்ன டிவோர்ஸ் ஆகி தனியாக வந்திருக்குதா, வீட்டில் இருக்குதான்னு கேட்பேன். ஆமாம் சார் அப்படின்வாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பெண் ஜாதத்தை பார்க்க ஒரு ஆள் ஜாதத்தை பார்ப்போம். அவர் ஜாதத்தில், சார் உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா? ஆமாம் சார். அவங்க சரியா இல்லையா சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க சார்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு மனைவி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, உங்கள் கணவனுக்கு எதுவும் உடம்பு பிரச்சனையா அப்படின்னு கேட்போம். பிள்ளைய அப்பா ஜாதத்தை பார்த்துருக்கும்போது, சார் உங்களுக்கு குழந்தை இருந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? இது மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு இன்னொருத்தர் ஜாதகம். சில பேருக்கு சகோதரி ஜாதகத்தை பார்ப்போம். அந்த தங்கச்சி ஜாதத்தை பார்த்துருக்கும்போது, உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்காங்க, அண்ணன் இருக்காரு அப்படின்னா, அண்ணன் என்னங்க சரியாக வாழலையா, இல்லைன்னா எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்னு கேட்போம். அப்போ என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள், ஏன்னா ஒரு கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது. அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலை அடைந்தால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சம்திங் சிக்கல் இருக்குன்றதை தான் இண்டிகேட் பண்ணுதுன்ற அடிப்படையில் ஒரு ஜாதகம் எல்லா தகவல்களையும் கூறும். அப்போ அண்ணன் தம்பி ஜாதகம், அக்கா தங்கச்சி ஜாதகம், பிள்ளைய ஜாதகம், அப்பா அம்மா ஜாதகம், இது மாதிரி தனித்தனியாக பார்க்கணுன்னா அவங்க ஜாதத்தை பார்க்கணும். ஆனால் எல்லா ஜாதத்திலும் எல்லாருடைய தகவலும் தெரியும். ஆனால் குறிப்பிட்ட தகவல்கள், இப்போ வந்து ஒருத்தருடைய அண்ணன் ஜாதத்தை கொடுத்துட்டு தம்பிக்கு எப்போ வேலை கிடைக்கும், அண்ணன் ஜாதத்தை கொடுத்துட்டு தம்பிக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், அவருக்கு எப்போ உடம்பு சரியாகும்னு கேட்டால் அது சரியாக வராது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்றதை நம்ம சொல்லலாமே தவிர, ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ஜாதத்தை பார்த்து யூஸ் இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு தகவல்கள் பொதுவான தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருடைய ஜாதத்தையும் பார்த்து எல்லாருக்கும் பார்க்கலாம். ஆனால் குறிப்பிட்டு இந்த குழந்தை ஜாதகம் தான் பேசும், இந்த பிள்ளை ஜாதகம் தான் பேசும், இவங்க அப்பன் ஜாதகம் தான் பேசுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அவங்கள மடை திருப்புறதுக்காக குழப்பறதுக்காகவே தானே தவிர அப்படி எதுவும் பேசாது. இன்னொரு விஷயம், 14 வயசு வரைக்கும் குழந்தைகள் ஜாதத்தை பார்க்க வேண்டாம்ன்றது என்னுடைய அட்வைஸ். ஏன்னா நீங்கள் வந்து குழந்தை ஜாதத்தில் என்னதை பார்க்கணும், 10-12 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா படிக்குமா, உடல் நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 12வது வரைக்கும் அந்த பிள்ளை கலெக்டராக படிக்க போகுது. இன்றைக்கி கூட ஒரு கிளைண்ட், சார் பையன் ஒழுங்காக படிக்கவே மாட்டாரு, சொல்படி பேச கேட்க மாட்டாருன்னு. நாங்கள் என்ன ஒருவேளை நிறைய சீரியஸான விஷயமா இருக்குன்னு பார்க்குறோம். பையனுக்கு எத்தனை வயசுனா 7 வயசு. 7 வயசில் 2வது அவன் என்ன கலெக்டராக படிக்க போகிறான் இல்லைங்களா? இது மாதிரி அவனுக்கு போய் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ 14 வயசு அப்புறம் ஒரு 10th படிக்கிற அளவுக்கு வரும்போது, 10th அப்புறமா 12th உங்களுடைய லைஃப் அப்படியே சாய்ஸ் உங்களுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்கலாம், அந்த இடத்துல என்ன படித்தா எனக்கு சூட்டபுளாக இருக்கும். அது சூட்டபுள்ன்ற வார்த்தையை கூட ஜோசியத்தில் தப்பு. நான் என்ன படிப்பேன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. அப்போ 14 வயசு நெருங்கும் பொழுது ஒரு 10th படிச்சுட்டு 11th எடுக்கும் பொழுது ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம். அந்த ஒப்பீனியன்லையும் உட்காந்துக்கிட்டு
அப்பாவுக்கு எத்தனை என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சு, தங்கச்சிக்கு வாழ்க்கை என்னாச்சு, இவனுக்கு பொண்ணுக்கு எப்படி எந்த திசையிலேருந்து வரும்னு 14 வயசுல பொண்ணு எந்த திசையிலேருந்து வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை கட் பண்ணி ஒரு ஜோசியம். அப்போ சின்ன வயசு ஜாதகங்களை 14 வயசு ஜாதகங்கள் வரைக்கும் யாருக்கும் பார்க்காதீர்கள். அது எவன் ஜாதகம் பேசினாலும் சரி, அப்பன் ஜாதகம் பேசும், பிள்ளை ஜாதகம் பேசும், தாத்தன் ஜாதகம் பேசும், என்ன கதை சொன்னாலும் சிறு குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்போ பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு குழப்பம் வரும் அப்படின்னா, எல்லாருக்கும் இப்போ 12th படிக்கிற மாதிரி உங்க பிள்ளையும் 12th தான் படிக்க போகுது, எல்லா பிள்ளையும் 10th படிக்கும், உங்க பிள்ளையும் 10th தான் படிக்கும், அதில் என்ன மாற்றங்கள் வந்துருப்போது? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு 10th முடிச்சதுக்கு அப்புறமா, 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய காலேஜ் லைஃப்ல இருந்து ஆரம்பிச்சு தான் ஒவ்வொருத்தனுக்கும் பர்சனல் லைஃப் வேற வேறையா ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒருத்தன் வந்து 12th முடிக்கிறான், முடிச்சுட்டு அவன் காலேஜ் போறான். அவன்கிட்ட போயிட்டு அவனுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாது. இன்னொரு விஷயம், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒருத்தர் வராரு, ஒரு 18 வயசு அந்த பையனுக்கு. அந்த 18 வயசு பையனுக்கு ஒரு 34 வயசுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, இப்போ எப்படி நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உட்காந்து கற்பனையா பண்ண முடியும் அந்த விஷயத்த? புரியாது இல்லைங்களா? அதனால ரொம்ப போட்டு பிள்ளை ஜாதத்தை வச்சு அப்பன் ஜாதத்தை பார்க்கறதெல்லாம் பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம், இந்த பிள்ளைகள் ஜாதத்தை பார்க்கும்பொழுது அப்பாங்களுக்கு சரியில்லைன்னு தோணும். சில பிள்ளைகள் ஜாதத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்பா இல்லையான்னு கேட்போம், அல்லது இவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்போம், இவங்களுக்கு அம்மா இல்லையா, அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்போம், கூட பிறந்தது எதுவும் தவறிடுச்சான்னு கேட்போம். இந்த மாதிரி கேட்கும்பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த பிள்ளை ஜாதத்தினால தான் நடந்துச்சு. இப்போ பிரச்சனையே என்னன்னா, சின்ன குழந்தைய ஜாதகம் பார்க்குறதுல எனக்கு என்ன ஆகுது, நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து எத்தனை பிள்ளை ஜாதகம் பார்த்து சொல்ல போகிறேன் இல்லைங்களா? அப்போ ஒரு சின்ன குழந்தை ஜாதகத்தை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இந்த குழந்தையினுடைய அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். அது எப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் மேசத்திலோ, கும்பத்திலோ, சிம்மத்திலோ, துலாத்திலோ இருந்தா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை மாசமா பிரிச்சுன்னா, சித்திரை மாசம் பிறந்தவங்க, ஆவணி மாசம் பிறந்தவங்க, ஐப்பசி மாசம் பிறந்தவங்க, மாசி மாசம் பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய அப்பாவுடைய அன்புகள், அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும்னு சொல்றோம். அப்ப நம்ம சொன்னோன்னே அவருக்கு ஷாக் ஆயிருது. வந்தவருக்கு, ஆமா சார் இந்த பையனுக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறாரு. சரி, நல்லதுதான், ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு இப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த பையனாலதான் அந்த அப்பா இறந்துட்டாரான்னு கேட்கறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஒரு 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 கிளைண்ட், எனக்கு வந்த கிளைண்ட் ஜாதகம் கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குது இருக்கட்டுங்க, இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆமா சார், அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. அப்ப ஆபரேஷன் நடந்தா அது சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையாங்க, பெரிய பிரச்சனையா இருக்குன்றப்ப அவங்க அம்மா ஒரு மாசத்துல தவறிடுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு ஜோசிட்ட போனே, இவங்க அம்மா செத்ததுக்கு இந்த பையன் ஜாதகம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க வீட்டுக்காரர் ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு இன்னும் ஆயுசே முடியல, இந்த பிள்ளையை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நீ இந்த பிள்ளையை பிழைக்க வச்சிருக்கலான்னு ஒரு ஜோசியர் சொல்லும் பொழுது எவ்வளவு குழப்பமா இருக்கீங்களா? இந்த மாதிரி குழப்பங்கள் வராம இருப்பதற்கு ஒருத்தர் ஜாதத்தை வைத்து இன்னொருத்தர் ஜாதத்தை பேசுறது, இந்த குடும்ப ஜாதகம் இதுதான் பேசும், இதுதான் பேசும் இந்த குடும்பத்துக்குன்றதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. யாருக்கு என்ன சந்தேகம், எதற்காக பார்க்க வேண்டுமோ அவங்களுடைய ஜாதத்தை பார்ப்பதே சிறப்பு. நீங்க வேற வேற ஜாதத்தை போட்டு குழப்பினீங்கன்னா, இவர்னால தான் ஆச்சு, அவர்னால தான் ஆச்சு. இப்ப எனக்கு ஒரு லேடி வந்து முந்தானத்துல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால பார்த்தவங்க, அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு. அப்ப நான் வந்து ஒரு சில வீடியோக்கள் பேசுறத அவங்க பார்த்துட்டு அவங்க ஜாதத்தையும் வச்சு ஒப்பிட்டுட்டு, சார் நீங்க சொன்ன அப்படியே அமைப்பு என்னுடைய ஜாதத்துல இருக்குது, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தா அவங்களுக்கு கணவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கணவர் இறந்துட்டாரு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய ஜாதகம் தான் என்னுடைய கணவரை சாகடிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுனாலதான் யார் ஜாதகத்தை வச்சும் யாருக்கும் பார்க்காம இருக்கிறது தான் சிறப்புன்னு சொல்றேன். யார் ஜாதகத்தை வச்சு வேணாலும் யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். ஒருத்தர் ஜாதகம் உள்ள 9 பேர் ஜாதகமும், குடும்பத்தில் கூடிய 9 பேர் ஜாதகமும் 9 பேருடைய வாழ்க்கையும் பேசும். யார் ஜாதகம் பேசாமலாம் போகாது. எல்லா ஜாதகத்திலும் எல்லாமே தெரியும். யார் ஜாதகத்தில் பார்த்தால் அது எல்லாருக்கும் ஒரு சூட்டபிளா ஒரு நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும் இல்லைங்களா? நம்ம யாராச்சும் ஒரு ஜாதகத்தை பார்த்து, ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய குழந்தை ஜாதகத்தை பார்த்து ஒரு சொல்லியிருக்காரு, இந்த ஜாதகம் அப்பனுக்காகான்னு சொல்லிக்கிறாரு. அந்த பையனை வந்து ரோட்ல போட்டு அடிச்சு அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு அவங்க அப்பா. ஏன்னா நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்க வாழ்க்கை சரியில்லை, ஜோசிக்காரன் கரெக்டா தான் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லணும்னா, குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்காதீர்கள். குழந்தை ஜாதகம் பேசினாலும் சரி, எவன் ஜாதகம் பேசினாலும் சரி, நீங்க உங்களுக்காக பார்க்கணும்னா உங்க ஜாதகத்தை மட்டும் பாருங்க, அதுதான் சரியானது. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ராஜநாடி காப்பா.